நைட்டே பிளான் பண்ணியாச்சு. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பச்சைப்பயிறு தோசை தான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பச்சைப்பயிரும் அரிசியும் ஊற வச்சுட்டேன். 1 கப் பச்சைப்பயிறு, 1/2 கப் இட்லி அரிசி 2யும் ஊற வச்சாச்சு. அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். தோசை மாவு இல்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி பச்சைப்பயிறு தோசை பிளான் பண்ணியாச்சு. அது கூட சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் பிரேக் தான் கிட்ஸுக்கு, இருந்தாலும் எங்களோட டோர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான டைம் இப்போது வந்துருச்சு. மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தான் வெதரும் நல்லா இருக்குது, 58ல் இன்றைக்கி மாற்றிடலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கணும், வெளியவும் சரி உள்ளேயும் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஏர்லியாக எந்திரிச்சாதான் ஸோ மாற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சு கொடுத்தாச்சு. நம்மளோட டோரும் பார்த்திங்க அப்படின்னா மாற்றியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு புது டோர் வந்த உடனே. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.